ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா பெருமை. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா, அன்னைக்கு வந்து மட்டன் பிரியாணி வந்து எப்படி செஞ்சிருந்தேன், சீரக சம்பால செஞ்சிருந்தேன். ஓகேவா, வேற லெவல்ல செஞ்சிருந்தேன். இன்னைக்கு வந்து மட்டன் பிரியாணி தான், ஆனா பாஸ்மதி ரைஸ்ல செய்ய போறேன். ஏன்னா வந்ததுல இருந்தே வந்துட்டு என்ன சொல்றது, ஒரே குழம்பும் சோறுமா போட்டு போட்டு நம்ம சாவடிச்சிட்டோம். சரி, அதனால கொஞ்சம் டிஃப்ரெண்டா அடுத்த பிரியாணி ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்டா ட்ரை பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது எப்படி செய்யறேங்கிறது காட்டுறேன். தோசை கரெக்டா வருதா மாப்ள? ஐடி மாவுன்றதுனால பர்ஃபெக்டா வருது. இல்லைன்னா உங்க தோசை ஐடி மாவா? ஓகே. இது வந்து வாயின் வந்த மாவா? அது ஐடி ஹோட்டல் இருக்க தெரியாதா? இங்கெல்லாம் இருக்கு. பெங்களூர் ஏர்போர்ட்லயே இருக்கு. இருக்கு, ஏர்போர்ட்ல இருக்கு. பெங்களூர் ஏர்போர்ட்ல மேக்சிமம் ஏர்போர்ட்ல சூப்பரா இருக்கும். தோசையே அங்க ஜாஸ்தி ரேட்டு தோசை. ஆனா சக்கரை பொங்கல்லாம் வேற லெவல்ல இருக்கும். 800 ரூபாய் தோசை சாப்பிட்டியா? அதுவா? எங்க போய் 800 ரூபாய்க்கு தோசை சாப்பிட்டேன்? ஏர்போர்ட்ல ஜாஸ்தி தான். நாங்க சூரத் போனப்போ அப்படிதான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஹோட்டல்ல பண்ணாமே வந்துட்டோம். ரிட்டர்ன் ஆகும்போது ஹோட்டலில் சாப்பிட்டுக்கலாம், இது ஏர்போர்ட்டில் சாப்பிட்டுக்கலான்ட்டான்னு சொல்லிட்டு வந்துட்டு அங்கே தோசை வாங்கும்போது புலம்பிக்கினே வாங்கினேன் நான். இதுக்கு அங்கேயே அவன் சொன்னான், சார் பூரி கிழங்கு எல்லாம் இருக்குது சார், எடுத்துன்னு வந்து கொடுக்குறோம் சார், ரூம்லேயே கொடுக்குறோம் சார். நான் வேணாம் நம்ம டைம் ஆச்சு, நம்ம இதில் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு அங்கே போயிட்டு ஆமாம் கட்டியே கொடுத்தான், தேவையில்லை அப்படின்ட்டு அங்கேயே வச்சுட்டு வந்தது. 1500 ரூபா கொடுத்து அங்கே போய் தோசை வாங்கி தின்னுச்சு. நாங்களும் வந்து சரி என்னத்துக்கு ரெஸ்ட் எடுக்கணும், இந்த மாதிரி டிஃபன் ஐட்டம் வாங்கி சாப்பிடலாம் சொல்லி லாஸ்ட் டைம் சாப்பிட்டா சரி வாங்கிட்ட பிறகு பார்த்தா 2000 ரூபாய். இதுக்குடா 2000 ரூபாய்னா நான் இட்லி வடை வாங்கினேன். வடை வந்து 300 ரூபாய், மெது வடை. ஆமா 300 ரூபாய். ஆமா 300. மசாலா தோசை கேச்சு, மசாலா தோசை 800 ரூபாய். இட்லி வந்து செப்பரேட்டா 500 ரூபாய். இட்லி 500 ரூபாவா பார்த்தோம். அது நம்ம நான்வெஜ்ஜே வாங்கி சாப்பிட்டோம். ஏர்போர்ட்ல அப்படிதான். ஆமா ஏர்போர்ட்ல அப்படிதான் அநியாயம் பண்ணுவானுங்க. பயங்கரமா இருக்கும் போல டேஸ்ட். அப்படி ஒரு கன்றாவியும் இருக்காது. அப்படியே வெஸ்ட் வரணும். நம்ம லோக்கல்ல ஆயா கடையில வாங்கினா கூட வடை எல்லாம் அவ்வளோ வேற லெவல்ல இருக்கும். வெஸ்ட் வரணும் அப்படியே. இப்போ வடை எதை வாங்கிட்டு வரட்டுமா? சரி சாப்பிடு. அந்தம்மா இது நேற்று பிஸ்தா போட்டிருந்தேன், பிஸ்தாலாம் சாப்பிடவே இல்லை. இன்னைக்கு ஒரு 4 பிஸ்தா தூக்கி வாயில போட்டுட்டேன், இந்தா வச்சுக்கோ அப்படின்ட்டு. சீரியஸா பேசிக்கினே தின்னுடுச்சு. இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது டப்புன்னு வாயில நுழைச்சி விட்டுருணும். முக்கியமா நீ விட்டப்பா, பிரியாணி வேணும்னு கேட்டது யாரு? அவ ஜானா கேஞ்சது போ. யாரு? நான் தான் கேட்டேன். ஓ, நீ தான் கேட்டியா? இன்னும் உன் வாய் கேக்குதுன்னு சொல்லு. ஆமா, ஏன்னா சாப்பாடு குழம்பு இல்ல இது சொன்னா திட்டுவாங்களான்னு தெரியல. குட்லுக்கும் வந்து பிரியாணி எல்லாம் கொடுத்தா ஜம்முன்னு சாப்பிட்டு சைலண்டா பிள்ளைய தொல்லை பண்ணாம இருக்குது குட்லு. அதனால வீட்டுல செய்யறதுனால கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். வெளியில சாப்பிடறதா கேடு. வீட்டுல என்ன வேணாலும் செஞ்சு சாப்பிடலாம். சரி, ஓகே. உனக்கும் ஆமா, உனக்கு ஒண்ணுமே தெரியல, நீ பூச்சியா இருக்கிற. அவனுக்கு கொடுக்கு முளைச்சு 4-5 கொடுக்கு முளைச்சிச்சு. அது தெரியும். ஒருத்தங்க என்ன வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு வருவியாடா அப்படின்னு கேட்கறாங்க. அடுத்த நாள் போய் பார்த்ததானே வேலண்டைன்ஸ் டே. அது அவங்க ஃப்ரெண்டு பாப்பா. டே அசிங்கமா வேலண்டைன் டே அன்னைக்கு வீட்டுல உட்காந்துருக்காதரா, கேவலண்டா, அட்லீஸ்ட் வெளில வந்து எங்கன்னா சுத்திட்டு போடா அப்படின்னு இருக்கிறாங்க. அவன் க்ளோஸ் ஃப்ரெண்டு அது. அப்புறம் காலையில டிஃபன் கொடுத்துட்டேன். காலையில டிஃபன் சாப்பிட்டாச்சு. இப்போ மதியானம் வந்து லஞ்சு செஞ்சு வச்சுட்டு நமக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அதுக்கு போயிட்டு டக்குன்னு வந்துடணும். போய் அங்கே போய் ஏதாவது டைனிங் டேபிள் ஏதாவது சீப் ரேட்ல கிடைக்குதான்னு பார்க்கணும். இதான் வேலை அவனுக்கு. உட்கார முடியலப்பா, நான் சோஃபா போட்டதுனால எல்லாரும் நிம்மதியா உட்கார. ஆமா, அது என்னமோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த சோஃபா வந்து
இந்த இடத்துல இப்படி கால் நீட்டின்னு உட்கார்றதுக்கு சூப்பரா இருக்குது இல்ல பாப்பா? சோஃபா இல்லைன்னா இந்நேரத்துக்கு நீங்க புசு புசு புசுன்னு டிவி என்னதான் டிவி போட்டாலுமே வந்து சோஃபா இருக்கணும்ப்பா. ஏதோ ஒண்ணு சோஃபானா சரிக்கணும். இப்ப கீழே உட்காந்து சாப்பிட முடியல எல்லாத்தையும். அதனால டைனிங் டேபிள் ஏதாச்சும் கம்மியா கிடைக்குதான்னு போய் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு. ஓகேவா, நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு வரேன். என்ன பேபிமா உன்னோட புதினா பல்லே இழிக்குது. லைட்டா வதங்கிச்சு. சரி, அன்னைக்கு வேற லெவல்ல செஞ்சியே அப்படின்ட்டு யோசிச்சா இன்னைக்கு பல்ல இழிக்க வச்சிட்ட. பிரியாணினா இருக்கிறது தான் உரிக்கணும். இப்ப உரிக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்ல. சரி, இதெல்லாம் முடிச்சாச்சா? வெங்காயம் தக்காளிலாம். உன்னோட பிரியாணி பயங்கர டேஸ்ட் இருக்கணும்னா நிறைய வெங்காயம் நிறைய தக்காளி போட்டினா தான் டேஸ்ட் இருக்கும். ஹோட்டல்ல எல்லாம் அப்படிதான் பண்ணுவாங்க. அப்படியா? அப்போ வெங்காயம் நிறைய போடலாம்ல. ஏய், ஹோட்டல்ல எல்லாம் போய் பாக்குறீங்களே, அங்கங்க வெங்காயம் தக்காளி தான் இருக்கும். அளவுதான் எல்லாமே. இவன் ஊர்ல இருக்கிற எல்லா ஹோட்டல்லையும் தின்னு எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிறான்பா. நேத்து வந்து என்னது கூட இருக்கிறவங்க அப்படிப்பா. இது அது பேர் என்ன? நேத்து வாங்கிட்டு வந்தேன். என்னதுடா? அத்தோ பேச்சோல சிக்கன் இருக்கும்ன்றது எனக்கு இவன் சொல்லிதான் தெரியும். சிக்கன் அத்தோ வாங்கின்னு வர சொல்லு அப்படின்றான். ஆனா நம்மளும் இந்த மாதிரி டிஃப்ரெண்டா சாப்பிட்டுக்கணும்பா இப்போவே. ஏன் அத்தோ பேச்சோலாம் வெஜிடபிள் எல்லாம் போட்டு நல்லா தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்னன்னா நெய்யும் எண்ணெயும் ஊத்திட்டேன்னா இப்போ வந்துட்டு ஆனியன் கட் பண்ணி வச்சு ஆனியன். ஓகே, ஒரு காலத்துல நம்ம வீட்டுல எப்பா பாரு பிரியாணி தான் இருக்கும்ல. ஃபுல்லா பிரியாணி, மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி அப்படின்னு மாத்தி பண்ணிருக்கோம். ஆனா இது வரைக்கும் நீ பிரான் பிரியாணி பண்ணதில்ல, ஃபிஷ் பிரியாணி பண்ணதில்ல. இனிமேல் ட்ரை பண்ணுவேன். ஆனா அதெல்லாம் வேஸ்ட். பிரியாணினாலே மட்டன் ஆர் சிக்கன் தான். ஃபிஷ், பிரான். இப்ப பாப்பா எந்த மாசத்துக்கு அப்புறம் நல்லா சாப்பிடலாம்? 7 மாசத்துக்கு அப்புறம் சாப்பிடலாம். நோ ரெஸ்ட்ரிக்ஷன். ஆல் ஈட். கொஞ்சமா ஈட் பண்ணணும். ஆமாடா செல்லம், புள்ள வெயிட் ஏறணும். அதனால நல்லா சாப்பிடணும். ரொம்ப வெயிட்டாகவும் இருக்கக்கூடாது. அப்புறம் கிரீன் சில்லி போட்டு நல்லா வதங்கட்டும். நம்ம அது வரைக்கும் கொஞ்ச நேரம் மூடி வைப்போம். இல்லைன்னா டொப்பு மூடியே விழுகும். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்துச்சா? நெக்ஸ்ட் ஸ்டேஜ் நம்ம வந்து ஒன்லி பிரியாணிக்கு 3 ஸ்டேஜ் தான். டைம் வந்து எல்லாத்தையும் அரைச்சு போட்டாங்க. இப்ப அரைச்செல்லாம் போறது கிடையாது. போடுவா அப்படியே போட்டு அப்படியே போட வேண்டியதுதான். இது வேற டைப். ஆமா, இது வேற டைப், அது வேற டைப். ஓகே, இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுப்போம். எல்லாத்தையும் போட்டுடலாமா? எதுக்கு வச்சுட்டு எல்லாத்தையும் போட்டுடலாமா? எதுக்கு வச்சுட்டு? ஆமா, போட்டுரு. ஓகே, அவ்வளவுதான். இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா நல்லா எண்ணெயில போட்டு வதக்கிக்கணும். மட்டன் குக்கர்ல வேக வச்சிருக்கேன். மஞ்சள் தூள், உப்பு போட்டு. ஓகே, நீ போன வாட்டி இது உள்ளே தானே பண்ண? அது வேற ஸ்டைல், இது வேற ஸ்டைல் சொல்லிட்டாங்கல்ல. ஸ்டைல சேஞ்ச் பண்ணிட்டேன். ஆமா, இது நம்ம எப்பவுமே ரெகுலரா செய்யறது. இப்போ வந்து இதுல வந்து தக்காளி ஆட் பண்ணுது. ஓகே, அன்னைக்கு ஒரு நாள் ஒரு இடத்துல நாங்க பொட்லம் பிரியாணி பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். பொட்லம் பிரியாணி. இப்போ வந்து என்ன பண்றோம்னா இதுல சால்ட் லைட்டா ஆட் பண்ணிப்போம். ஏன்னா ஆல்ரெடி அதுல சால்ட் போட்டிருக்கேன். ஓகேவா, இதுல கொஞ்சம் தேவைக்கிழமை சால்ட் போட்டுருக்கேன். அவ்வளவுதான். இதை மிக்ஸ் பண்ணி நல்லா வெந்ததுக்கு அப்புறம் மட்டன் ஆட் பண்ணணும். இது அதுக்குள்ள வெந்து வச்சுட்டோம். இதை மூடி வச்சுக்கலாம். ஓகே, முடிஞ்சிச்சா? அவ்வளவுதான். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் தயிர் அது இதுன்னு அப்படியே நம்ம ரெகுலரா யூஸ் பண்றது தான். டப்னு போட்டு எல்லாத்தையும் போட்டு அரிசி போட்டு கொதி விட்டோம்னா அப்படியே தம் கட்ட வேண்டியதுதான். நெக்ஸ்ட் வந்து நம்ம தயிர் ஆட் பண்ணிட்டோம். இன்னைக்கு பிரியாணி டேஸ்டா இருக்குன்னு நினைக்கிறேன். எதனால? அடி பிடிச்சிச்சு இப்போ.
எனக்கு தெரியும். லைட்டா பா எப்படி வந்து டிஸ்அட்வான்டேஜ் கூட அட்வான்டேஜா பேசுறதுன்னு உங்ககிட்ட தான்ப்பா கத்துக்கணும். நல்லா இருக்கும்பா, வேணா பாருப்பா. நான் போய் யோசிச்சேன், என்னடா ஸ்மெல் வருது, தீஞ்ச ஸ்மெல் வருதுன்னு நினைச்சேன். உடனே இன்னைக்கு பிரியாணி நல்லா இருக்கும். போட்டோமா? ஓகே. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து நம்ம லைட்டா இதெல்லாம் போட்டு மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணணும். இது இருக்கா மெயின் மசாலா? இருக்கு. கொஞ்சம் மஞ்சள்தூள். ஓகே. பச்சை மிளகாவும் போட்டிருக்கேன், சில்லி பவுடரும் ஆட் பண்றேன். இதெல்லாம் இதுல போட வேணாம்ல? இது கொத்தமல்லி தூள் தான். கொத்தமல்லி தூள் இதெல்லாம் போடலாம். ஓகே. மசாலா எடுத்துங்களா? அதுக்கு வந்து நம்ம திண்டுக்கல் பிரியாணி மசாலா போடுறோம். ஓகேவா? இதுக்கு வந்து நார்மல் பிரியாணி மசாலா. ஓகே. திண்டுக்கல் பிரியாணி மசாலா இல்ல, அங்க தொலாவி பார்த்தேன் கிடைக்கல. உடனே நார்மல் பிரியாணி மசாலா தூக்கின்னு வந்துட்டு போடுவேன். ஆமா, முதல்ல இதுதான் போடுவோம். ஆனா அதுதான் டேஸ்ட். அது வந்து சீரக சம்பாக்கு தான் நல்லா இருக்கும் அந்த பிரியாணி, அந்த மசாலா. இது போட்டோம்னா இதுக்கு அந்த டேஸ்ட் வராது. எப்படி எப்படிலாம் கட்டுற பாருப்பா நீனு. பாரு இப்ப பாரு எப்படி கலர் இருக்கும். எப்படி இருக்குது, நல்லா இருக்கா பாக்கவே? அதுதான் டெக்னிக். இது விசில் வந்துச்சா? இது மட்டன்ல எப்போ வந்துச்சு பாரு. இன்னைக்கு பாரு ஜான் சாப்பிட்டு சொல்லுவார் பாரு. ஏன்னா அவருக்கு எதுவுமே தெரியாது, அதனால அவர் சாப்பிட்டுட்டே சொல்லுவாரு. இது வாட்டி வெறும் தொடகரி, கடைசி ஒரு குஞ்சூண்டு பீஸ் மட்டும் ரிப்ஸ் போட்டாங்க. ரிப்ஸ் அது ஏன் வாங்குறேன்னு தான் கேக்குறேன். வேற தொட இல்ல அங்க. எந்த மாதிரி தெரியலையே, கல்லு மாதிரி இருக்குப்பா. ஏன்பா அதான் பாதி மாத்தி மாத்தி போடுறதுனால வேகாத மாதிரி. இல்ல ஒரே தொட பீஸ் தான். ஓகேவா? வெந்துச்சுல்ல? லாஸ்ட் டைம் இந்த மாதிரி நறுக்கு இருந்தா நல்லா இருக்காங்க. நிறைய எவ்வளவு விசில் விட்டு தெரியுமா? ஒரு 7-8 விசில் விட்டேன். அதுதான். அப்புறம் இங்க மட்டனே வாங்க மாட்டேன் நான். உண்மை. இது வந்து 1-2 விடணும் தண்ணி பாஸ்மதிக்கு. இப்போ பாஸ்மதிக்கு தனி இது, இதுக்கு தனி இது. இதுவும் 3 டம்ளர் இருக்கு. கரெக்டா இப்போ நான் 3 டம்ளர் போட்டுருக்கேன். இன்னும் 3 டம்ளர் நம்ம ஆட் பண்ணுவோம். சரி, ஓகே. இப்பயே ஆட் பண்ணிடுவியா? அத ரொம்ப சிம்ல வச்சிருக்குதா நீங்க அடுப்பை? ரொம்ப சிம்ல இருந்தாலும் கதைக்காக இருப்பா. தண்ணி வேணும்னா இப்போ 4 5 6 ஊத்தியாச்சா? 6 டம்ளர் ஊத்திக்கேன். ஓகேவா? இப்ப 6 டம்ளர் நல்லா கொதிக்கணும். ரைஸ் இன்னும் போடல. கொதிக்கட்டு. இது அவ்வளவுதான். நல்லா கொதிச்ச உடனே நம்ம ரைஸ் இறக்கிட வேண்டியதுதான். இப்ப வந்து நமக்கு தண்ணி நல்லா கொதிச்சதுனால அரிசி ஆட் பண்றோம். பிரியாணி எப்படி இப்படி போடுற பிரியாணியா? இதுல செய்யற பிரியாணிய பிரியாணி பாடுதான்ல இது. இந்த அரிசி உடையாது. இது ஆளினால். இது எனக்கு பிரியாணி பாட்டு, கடாயி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலயுமே இது பண்ணுவேன். என்ன பண்ணுவோம்?
கிச்சன்ல எனக்கு கூட இருக்கும், புரியுதா? இப்ப சிக்கன் பர்சல் பண்ணுமா பண்ணுவேன், பிரியாணி பண்ணுமா இதுல பண்ணுவேன், அந்த மாதிரி ஆளினால். இந்த பாட்டுலையா? ஆமா, விசில்லாம் சூப்பரா இருக்குதாமா, எல்லா விசிலும். வெசல்ஸா? Vessels. பத்தியா வாங்கும்போது சொன்னீங்க என்னமோ. 1 லட்ச ரூபா கொடுத்து வெசல்ஸ் வாங்கினீங்கன்னா பின்ன அப்படிதான் இருக்கும். அந்த சீக்ரெட்லாம் சொல்லக்கூடாது. ஓகே, இது சும்மாவா வருது? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நம்ம பிரியாணி இப்படி நாம ஒரு அளவு வச்சு பார்ப்பாங்க, இந்த சாப்பாடுக்கும் தண்ணிக்கும் எவ்வளோ இது இருக்கு அப்படின்றத செக் பண்ணுவாங்க. அந்த மெஷர்மெண்ட் கத்துக்கணும் எனக்கு. அதுதான் வந்து கரெக்டான பதம். இப்படி கறி வச்சா அந்த சாப்பாடுக்கும் அந்த இதுக்கும் எவ்வளோ அளவு வரும், அதுதான் வந்து சாப்பாடு அரிசி கரெக்டா இருக்கும். சரி, ஓகே, இது வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து தம் போடுவோம். வாட் பேபிமா? என்னப்பா இது? என்னப்பா வேற லெவல்ல தெரியுது. வேற லெவல்ல தெரியுதா? மட்டன்லாம் வந்துச்சா? மட்டன் கம்மியா வந்துட்டு பிரியாணிக்குனா நிறைய வாங்கி வந்துருப்பேன். ஆமா, எனக்கு தெரியாது. நான் குழம்பு தானே வெயின்ட்டு வாங்கிட்டு வந்தேன். மட்டன் கம்மியா இருக்குதுல்ல, இதையா இருக்கு. அதுக்கு போய் அவ்வளோ மட்டன் பீஸ் அள்ளி அள்ளி வைக்கிறியே. சாப்பிடும் பாரு, எனக்கு தெரியல. இரு, நார்மல் டைட்டா ஆனியன் ரைத்தாவா? சரியா இருக்கோ? ஆமா, சரி பரவாயில்ல, இருக்கட்டும் விடு. பிள்ளை சாப்பிட்டு மிச்சம் வச்சிருந்தா கூட நான் எடுத்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது செஞ்சுட்டுனா அதுக்கப்புறம் வந்துட்டு கார்ன் வந்து 2 நாளா நானும் பார்த்தேன். ஆமா, வேகணும். ஜூஸ் ஒன்று போடுறேன், நீ என்ன பண்ண? போட்டுதான் உள்ள வச்சிருக்கிறேன். எனக்கு கொடுக்கவே இல்லை. சரி, எல்லாம் சாப்பிட்டு குடிக்கிறீங்கன்னே உள்ள வச்சிட்டேன் நானு. ஓ, சாப்பிட்டு குடிக்கிறதா? அப்ப அப்படியே வச்சிரு. அப்படியே வச்சிட்டேன் நானு. அதுக்கப்புறம் கார்ன் வேக வச்சிட்டேன். சரி, போகும்போது சரி கொஞ்ச நேரம் ஏதாவது ஸ்நாக்ஸ். ஆமா ஆமா, ஈவினிங் எப்படியும் தூங்கி எழுந்துச்சுதுன்னா பசிக்குதுன்னு கடிச்சுன்னு கிடக்குமே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இன்னைக்கு சிம்பிளா செஞ்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சா, அதனால இதெல்லாம் செஞ்சுட்டேன். சரி, ஓகேவா? சரி, சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்கு சொல்லுங்க. இந்தாங்க, டேஸ்ட் எப்படி இருக்கு சொல்லுங்க. ஒன்றும் தப்பு இல்லை. அப்புறம் பாப்பா பிறந்துச்சுன்னா அதை விட பிஸி ஷெட்யூல் ஆயிடும். அதனால இப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், தப்பு இல்லை.